அனைவருக்கும் வணக்கம். குரூப் 2 2A தேர்விற்கான டெஸ்ட் நம்பர் 9 அதனுடைய GS பகுதியினுடைய விளக்கங்களை இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஸோ வாங்க முதல் கேள்விக்கு நம்ம போயிடலாம் பாருங்கள். ஸோ இப்போ முதல் கேள்வி என்பது கீழ்கண்ட கூற்றுக்களில் சரியான கூற்று எது? ஸோ கவனமாக பார்க்கணும். கீழ்கண்ட கூற்றுக்களில் சரியானது. ஸோ இங்கே தான் நம்ம கவனமாக பார்க்க வேண்டியது இருக்குது. அப்போ இந்தியாவின் மிகப்பெரிய உயர்நீதிமன்றம் அலகாபாத் உயர்நீதிமன்றம். கரெக்டு. இந்தியாவின் மிக பழமையானது கல்கத்தா. ஸோ அப்போ பாருங்கள், 101வது கேள்விக்கு 2 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டு. சரிங்களா? அப்போ 2 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டு. சி இஸ் த ஆன்சர். அப்போ இங்கே வாங்கலாம். இந்தியாவினுடைய நீதித்துறையினுடைய வளர்ச்சி உயர் நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்தியாவில் நீதித்துறையின் வளர்ச்சி என்பது ரெகுலேட்டிங் ஆக்ட் 1773 ஒழுங்குமுறை சட்டம் 1773 துவங்குகிறது. அப்போ இந்த சட்டத்தின்படி பாருங்க, 1774 கல்கத்தாவில் ஒரு உச்ச நீதிமன்றத்தை உருவாக்கினார்கள். அப்போ இந்த கல்கத்தா உச்ச நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் பாருங்க, 1+3 ஒரு தலைமை நீதிபதி மற்றும் 3 நீதிபதிகள் இருந்திருப்பார்கள். தலைமை நீதிபதியின் பெயர் எலிசா இம்பே. இதெல்லாம் ரிப்பீட்டடாக டிஎன்பிசியில் வரக்கூடியதுயா. கல்கத்தா உச்ச நீதிமன்றத்தினுடைய முதல் தலைமை நீதிபதி எலிசா இம்பே. அதுக்கடுத்து பாருங்கன்னா, நம்ம கேட்காத ஒன்று அப்படின்னா பிற 3 நீதிபதிகள் யாராரு? அப்ப நீதிபதி ஹைட், நீதிபதி ஹைட், ஜஸ்டிஸ் ஹைட். அதுக்கடுத்து சேம்பர்ஸ், அதுக்கடுத்து லெமாஷியர். கவனமாக நோட் பண்ணிக்கணும். இதெல்லாம் வந்து ஜஸ்டிஸ் ஹைட், ஜஸ்டிஸ் சேம்பர்ஸ், ஜஸ்டிஸ் லெமாஷியர். கல்கத்தா உச்ச நீதிமன்றத்தின் முதல் 3 நீதிபதிகள். தலைமை நீதிபதினா எலிசா இம்பே, பிற நீதிபதிகள்னா இவர். அப்போ இதை தொடர்ந்து பாருங்க, 1801 1801 பாருங்க, மெட்ராஸ் சுப்ரீம் கோர்ட் உருவாக்கப்பட்டது. மெட்ராஸில் ஒரு உச்ச நீதிமன்றத்தை உருவாக்கினார்கள். அடுத்து 1824 பம்பாயில் ஒரு உச்ச நீதிமன்றம் உருவாக்கப்பட்டது. அப்ப இந்த உச்ச நீதிமன்றங்களுக்கு மாற்றாக இந்திய உயர் நீதிமன்றங்கள் சட்டம், த இந்தியன் ஹை கோர்ட் ஆக்ட் 1861 படி 1862 கல்கத்தா, பம்பாய், மெட்ராஸ் 3 இடங்களிலும் உயர் நீதிமன்றங்கள் உருவாக்கப்பட்டிருக்கும். சரிங்களா? கவனமாக பார்க்கணும். இந்திய உயர் நீதிமன்றங்கள் சட்டம் இந்தியன் ஹை கோர்ட் ஆக்ட் 1861 படி 1862 கல்கத்தா, பம்பாய், மெட்ராஸ் இந்த 3 இடங்களிலும் உச்ச நீதிமன்றங்கள் ரத்து செய்யப்பட்டு உயர் நீதிமன்றங்கள் உருவாக்கப்பட்டது. சரிங்களா? ஸோ அந்த வகையில் பாருங்க, மிக பழமையான நீதிமன்றம் அப்படின்னு கேட்டால் இந்தியாவில் கல்கத்தா. அதுக்கடுத்து மிக பெரியதுன்னு கேட்டால் அலகாபாத் உயர் நீதிமன்றம். அப்போ 101வது கேள்வியை பொறுத்த வரைக்கும் 2 ஸ்டேட்மெண்ட்டுமே சரியான ஸ்டேட்மெண்ட். சரி, அடுத்த கேள்விக்கு வாங்க. அடுத்த கேள்வி, எப்போது பிரிவி கவுன்சில் ரத்து செய்யப்பட்டது? இப்போ கவனமாக பாருங்களேன். அடுத்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 என்ன பண்ணியிருக்குன்னு பாருங்க, டெல்லியில் ஒரு கூட்டாட்சி நீதிமன்றத்தை உருவாக்கியது, ஃபெடரல் கோர்ட் இன் இந்தியா. அப்போ இந்த சட்டத்தின்படி 1937 ஃபெடரல் கோர்ட் டெல்லியில் உருவாக்கப்பட்டது. சரிங்களா? அப்போ அந்த ஃபெடரல் கோர்ட் கூட்டாட்சி நீதிமன்றம் இறுதி மேல்முறையீட்டு நீதிமன்றமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அப்போ ஃபைனல் அப்பீல் எங்கேனா லண்டனில் இருக்கக்கூடிய பிரிவி கவுன்சில். இங்கே தான் நீங்கள் இறுதியாக மேல்முறையீடு செய்ய வேண்டும். அப்போ என்ன பண்ணுவாங்க பாருங்க, 1949 ஆண்டு இந்த பிரிவி கவுன்சில் ஒழிப்பு சட்டத்தின்படி பிரிவி கவுன்சில் ரத்து செய்யப்படுகிறது. அப்போ இதை ரத்து பண்ணிட்டு என்ன பண்ணுறோம் பாருங்க, ஜனவரி 28 1950 இந்தியாவில் ஒரு சுப்ரீம் கோர்ட், சரிங்களா, உச்ச நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் இந்தியாவில் உருவாக்கப்பட்டது. சரிங்களா? அப்போ பிரிவி கவுன்சில் அபாலிஷன் ஆக்ட்னு கேட்டால் 1949 மறந்துடக்கூடாதியா. சரி, அடுத்து வாங்களேன். 103வது கேள்வி,
பின் வருவனவற்றுள் சரியான கூற்று எது? லோக் அதாலத், பீப்புள்ஸ் கோர்ட் கரெக்ட். முதல் லோக் அதாலத் 1982 குஜராத் ஜுனாகத்தில் முதல் முறையாக நடைபெற்றது. விரைவான நீதி வழங்கலை லோக் அதாலத் உறுதி செய்கிறது. அப்போ 3 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட். அப்போ லோக் அதாலத் முதலாக எங்கன்னு கேட்டால் குஜராத் ஜுனாகத்தில் 1982 கரெக்ட். அப்போ 3 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட். 103வது கேள்விக்கு டி இஸ் த ஆன்சர். அடுத்து வாங்க 104வது கேள்விக்கு. கீழ்கண்ட உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதிகளை வரிசைப்படுத்துக. உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதிகளை வரிசைப்படுத்து. தீபக் மிஸ்ரா 45வது, ரஞ்சன் கோகாய் 46, அதுக்கடுத்து ரமணா 48வது, லலித் 49வது. சரிங்களா? அப்ப இப்ப இருக்கக்கூடிய பிரசண்டா இருக்கக்கூடிய 50வது தலைமை நீதிபதி பாருங்க. 50வது தலைமை நீதிபதி பாருங்க சார், டி.ஒய். சந்திரசூட். டி.ஒய். சந்திரசூட் இவர் தற்போது பிரசண்டா இருக்கக்கூடியவர். சின்ஸ் 2022 2022 50வது தலைமை நீதிபதி. சரிங்களா? அப்ப இந்த கொஸ்டின் நீங்க அரேஞ்ச் பண்ணீங்கன்னாக்க டி இஸ் த ஆன்சர். மறந்துடக்கூடாதியா? ஸோ இந்த கேள்வியில் பாருங்க, இந்தியா உச்ச நீதிமன்றத்தின் முதல் தலைமை நீதிபதி H.J. கனியா. சரிங்களா? H.J. கனியா கட்டாயம் நம்ம படிச்சிடணும். உச்ச நீதிமன்றத்தின் இந்தியாவின் உச்ச நீதிமன்றத்தின் முதல் தலைமை நீதிபதி, மறந்துடக்கூடாது. அதுக்கடுத்து பாருங்க, ஸோ 45 46 வந்துருச்சு. இப்போ 47வது பாருங்க, 47 S.A. பாப்தே. S.A. பாப்தே 47. 45 தீபக் மிஸ்ரா, 46 ரஞ்சன் கோகாய், 47 S.A. பாப்தே, 48 N.V. ரமணா, 49 U.U. லலித் அவர்கள், 50வது டி.ஒய். சந்திரசூட் அவர்கள். சரிங்களா? அப்போ எந்த ஒரு அமைப்பாக இருந்தாலும், தேர்தல் ஆணையமாக இருந்தாலும் சரி, முதல் நபர் பார்த்துருங்க. லாஸ்டா இருக்கக்கூடிய ஒரு 4 நபர்கள் கட்டாயம் நம்ம பார்த்துடணும். ஸோ அது எல்லா அமைப்புகள்லையும் இது முக்கியமான கேள்வியா. அப்போ 104வது கேள்விக்கு டி இஸ் த ஆன்சர். அடுத்து வாங்க 105வது கேள்வி. எந்த அரசியலமைப்பு விதி தலைமை வழக்குரைஞர் பற்றி குறிப்பிடுகிறது? ஆர்டிகல் 1, ஆர்டிகல் பாருங்க 76. அப்ப நல்லா கவனமா பார்க்கணும். அட்டர்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா ஆர்டிகல் 76. சரிங்களா? இந்தியாவினுடைய தலைமை வழக்குரைஞர், அல்லது ரொம்ப சிம்பிளா இந்திய அரசின் வழக்குரைஞர், த ஹையஸ்ட் லா ஆஃபீஸர் இன் த கண்ட்ரி. ஸோ பிரசிடென்ட் அப்பாயின்ட் பண்ணுவார். ஸோ ரொம்ப சிம்பிளா உச்ச நீதிமன்றத்திற்கு நீதிபதியாவதற்கு தகுதியுள்ள ஒருவரை அட்டர்னி ஜெனரல் ஆஃப் இந்தியாவாக பிரசிடென்ட் அப்பாயின்ட் பண்றாரு. இந்த இடத்துல பாருங்க, ஆர்டிகல் 88 படி கவனமா பார்க்கணும். ஆர்டிகல் 88 படி இந்த அட்டர்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா பாராளுமன்றத்தின் 2 அவைகளின் கூட்டங்களிலும் நாடாளுமன்ற குழு கூட்டங்களிலும் கலந்து கொள்ளலாம், உரையாற்றலாம். என்ன கிடையாது, வாக்களிப்பதற்கு மட்டும் அதிகாரம் கிடையாது. மேலும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு இருக்கக்கூடிய சலுகைகள் மற்றும் உரிமைகளை இவர் பெறுகிறார். பாருங்க, ஒரு அட்டர்னி ஜெனரல் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு இருக்கக்கூடிய சலுகைகளும் உரிமைகளும் உண்டு. கவனமா மறந்துடக்கூடாது. 76 அட்டர்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா பத்தி பேசும். 88 பொறுத்த வரைக்கும் அவர் பாராளுமன்ற கூட்டங்களில் கலந்து கொள்வதற்கான உரிமையை பற்றி குறிப்பிடுகிறது. ஸோ 74 பொறுத்த வரைக்கும் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர், 108 ஜாயின்ட் சிட்டிங், 1 to 3 ஆர்டினன்ஸ் மேக்கிங் பவர் ஆஃப் பிரசிடென்ட். இப்போ 105வது கேள்விக்கு பி இஸ் த ஆன்சர். பி மறந்துடக்கூடாது, பி இஸ் த ஆன்சர். சரி, அடுத்து வாங்க 106வது கேள்வி. பின்வரும் உயர்நீதிமன்றங்களை அவை உருவாக்கப்பட்ட ஆண்டின் அடிப்படையில் வரிசைப்படுத்து. ஸோ மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் 1862. அதுக்கடுத்து பாருங்க, டெல்லி உயர்நீதிமன்றம் 1966, அலகாபாத் உயர்நீதிமன்றம் 1866. அப்போ பாருங்க 3, 2, 1 சி இஸ் த ஆன்சர். கவனமாக பார்க்கணும்.
3, 2, 1 C is the answer. உருவாக்கப்பட்ட ஆண்டின் அடிப்படையில் வரிசைப்படுத்துக. சரி, 106வது கேள்விக்கு சி. அடுத்து வாங்க 107வது கேள்விக்கு. 107வது கேள்விக்கு பாருங்க, உச்ச நீதிமன்ற நீதிபதியாவதற்கான தகுதிகள் என்னென்ன பாருங்க. உச்ச நீதிமன்ற நீதிபதியாவதற்கு இந்திய குடிமகனாக இருக்கணும், உயர் நீதிமன்றத்தில் 5 ஆண்டுகள் நீதிபதியாக பணியாற்றி இருக்க வேண்டும், வழக்குரைஞராக 10 ஆண்டுகள் பணியாற்றி இருக்க வேண்டும். சரிங்களா? அப்ப ஆர்டிகல் 1 and 3 தே ஆன்சர், ஏ இஸ் த ஆன்சர். அப்ப இந்த இடத்துல கவனமா பாருங்க, உச்ச நீதிமன்ற நீதிபதியாவதற்கு குறைந்தபட்ச வயதுன்னு ஒன்று தேவையான கிடையாது. அரசியலமைப்பு உச்ச நீதிமன்ற உயர் நீதிமன்ற நீதிபதியாவதற்கு குறைந்தபட்ச வயதை நிர்ணயம் செய்யவில்லை. குறைந்தபட்ச வயதை நிர்ணயம் செய்யவில்லை. இப்போ கவனமாக பாருங்க, 107வது கேள்வி பொறுத்த வரைக்கும் 107வது கேள்விக்கு பாருங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட், செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். அப்போ பார்த்தீங்கன்னா ஆன்சர் சி இஸ் த ஆன்சர், 1 and 2 இஸ் த ஆன்சர். கவனமாக நோட் பண்ணிடணும். சரி, அடுத்து வாங்க 108வது கேள்வி பாருங்க. உயர் நீதிமன்றம் அவை கொண்டுள்ள அதிகார எல்லையின் அடிப்படையில் இப்போ அந்தமான் நிக்கோபார் கல்கத்தா உயர் நீதிமன்றம், புதுச்சேரி தமிழ்நாடு உயர் நீதிமன்றம், லட்சத்தீவு கேரளா உயர் நீதிமன்றத்திடம் இருக்கிறது. அப்போ பாருங்க ஆன்சர் 3, 2, 1. இப்போ அந்தமான் நிக்கோபார் பொறுத்த வரைக்கும் எந்த உயர் நீதிமன்றத்தின் ஜூரிஸ்டிக்ஷன் வரும்னா கல்கத்தா உயர் நீதிமன்றத்தின் ஜூரிஸ்டிக்ஷன். சரிங்களா? அதுமே பாருங்க, புதுச்சேரி தமிழ்நாடு மெட்ராஸ் உயர் நீதிமன்றம், லட்சத்தீவு கேரளா, தாத்ரா நகர் ஹவேலி பம்பாய் உயர் நீதிமன்றம், சண்டிகர் உயர் நீதிமன்றம் இருக்கிறது, பஞ்சாப் ஹரியானா சண்டிகர். டெல்லியை பொறுத்த வரைக்கும் தனியாகவே ஒரு உயர் நீதிமன்றம் இருக்கிறது, ஜம்மு அண்ட் காஷ்மீர் லடாக் ஒரு நீதிமன்றம் இருக்கிறது. சரிங்களா? அப்போ 108வது கேள்விக்கு சி இஸ் த ஆன்சர். அடுத்து வாங்க 109வது கேள்வி. 109வது கேள்வி பாருங்க, உயர் நீதிமன்றத்தின் ஒரு நீதிபதி 60 வயது வரை பதவியில் இருப்பார். சரியான கூற்று. 60 வயது என்பது தவறு. உயர் நீதிமன்றத்திற்கு 62 வயது வரை அந்த பதவியில் இருக்கிறார்கள். அப்போ ஒரிஜினலா பாருங்க, ஒரிஜினலாக இந்திய அரசியலமைப்பின்படி உயர் நீதிமன்ற நீதிபதிகள் 60 வயது வரை பதவியில் இருந்தார்கள். அப்போ இந்த 60 வயது என்பது 15வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1963 படி இந்த 60 வயது 62 வயதாக உயர்த்தப்பட்டது. அப்ப உயர் நீதிமன்ற நீதிபதிகள் ஓய்வு பெறும் வயதை 60லிருந்து 62ஆக மாற்றிய சட்ட திருத்தம் 15வது கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1963. அடுத்து பாருங்க, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் 65 வயது வரை அந்த பதவியில் இருப்பார்கள். அப்ப சரியான கூற்று பி இஸ் த ஆன்சர். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் கரெக்ட், முதல் ஸ்டேட்மெண்ட் தவறு. அப்ப 109வது கேள்விக்கு பி இஸ் த ஆன்சர். அடுத்து வாங்க 110வது கேள்வி. 110வது கேள்வி பாருங்க, எந்த ஆண்டு பாருங்களேன், எந்த ஆண்டு இந்தியாவில் முதலாக மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் பயன்படுத்தப்பட்டது? முதலாக மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் பாருங்க, ஆன்சர் 1998. சி இஸ் த ஆன்சர். பாருங்க, இந்தியாவில் முதலாக சோதனை அடிப்படையில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் பயன்படுத்தப்பட்டது 1982 நார்த் வடக்கு பரவூர் கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளி கேரளா. கவனமாக பார்க்கணும், முதலாக சோதனை அடிப்படையில் பயன்படுத்தப்பட்டது 1982 வடக்கு பரவூர் அசம்பிளி எலெக்ஷன் கேரளாவில். அதன் பிறகு பாருங்க 1989 ஆண்டு என்ன பண்றாங்க பாருங்க, 1989 ஆண்டு மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்ட் 1951 இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை பயன்படுத்துவதற்கு திருத்தங்கள் செய்யப்பட்டது. அப்ப மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1951 எந்த ஆண்டு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தை பயன்படுத்துவதற்கு திருத்தம் செய்யப்பட்டதுன்னா 1989. அடுத்து பாருங்க 1998 ராஜஸ்தான் மத்திய பிரதேஷ் பாருங்க, ராஜஸ்தான் மத்திய பிரதேஷ் மற்றும் டெல்லி சட்டமன்ற தேர்தல்களில் பயன்படுத்தப்பட்டது. இதுலேயும் கொஞ்சம் தெளிவாக பார்க்கணும்னாக்க இன் 1999 1999 கோவா ரொம்ப முக்கியமானது யார்,
ஒரு மாநிலம் முழுமைக்கும் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் முதலாக பயன்படுத்தப்பட்டது கோவா 1999. அதுக்கடுத்து பாருங்க 2004 முதல் மக்களவை தேர்தல் லோக்சபா எலெக்ஷன்ல மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரமானது பயன்படுத்தப்படுகிறது. ஸோ அப்போ தெளிவாக கவனமாக இந்த கேள்வி நோட் பண்ணுங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. அப்போ 110வது கேள்விக்கு சி இஸ் த ஆன்சர். அடுத்து வாங்க 111வது கேள்விக்கு வாங்களேன். 111வது கேள்வி விவிபேட், த வோட்டர்ஸ் வெரிஃபைடு பேப்பர் ஆடிட் ட்ரையல். அப்போ வாக்காளர்கள் வாக்களித்ததற்கு பிறகு தான் யாருக்கு வாக்களித்தோம் என்பதை உறுதி செய்து கொள்ளக்கூடிய முறை. அப்ப இந்த முறை பாருங்க முதலாக 2013ஆம் ஆண்டு பாருங்களேன். 2013ஆம் ஆண்டு நோக்சான் கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளி நாகாலாந்து. அப்ப நாகாலாந்துல பாருங்க முதல் முறையாக பயன்படுத்தப்பட்டது. சரிங்களா? அதற்கடுத்து 2014ஆம் ஆண்டு மக்களவை தேர்தலில் 8 தொகுதிகளில் பயன்படுத்தப்பட்டிருக்கும். 2019ஆம் ஆண்டிலிருந்து லோக்சபாவினுடைய அனைத்து தொகுதிகளிலும் இந்த விவிபேட்டை நம்ம பயன்படுத்துகிறோம். அப்போ ஸ்கூல் புக்கில் பாருங்க 2014 மக்களவை தேர்தலில் இது பயன்படுத்தப்பட்டது. ஸ்கூல் புக்கில் இந்த ஸ்டேட்மெண்ட் இருக்கிறதுனால ஸோ சரியான ஸ்டேட்மெண்ட். அடுத்து பாருங்க 2013 இராணுவ வீரர்களுக்கு சார்பாக பதிலி வாக்களிக்கும் முறை கொண்டு வரப்பட்டது. கரெக்டு. அப்போ 111வது கேள்வியை பொறுத்த வரைக்கும் சி இஸ் த ஆன்சர். 2 ஸ்டேட்மெண்ட்டுமே இங்கே சரியானது. சரிங்களா? அப்போ 2013 நோக்சான் மறந்துடாதீங்க. 2014 8 லோக்சபா தொகுதிகள், 2019 அனைத்து மக்களவை தொகுதிகளிலும் பயன்படுத்தப்பட்டது. சரி, அடுத்த கேள்விக்கு வாங்க. 112வது கேள்வி. 112வது கேள்வி தேர்தல் சீர்திருத்தத்திற்காக போடப்பட்ட குழுக்கள். பாருங்க 112வது கேள்வி பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பாருங்களேன், தினேஷ் கோஸ்வாமி கமிட்டி. பாருங்க தினேஷ் கோஸ்வாமி கமிட்டி 1990. அடுத்து இந்திரஜித் குப்தா கமிட்டி 1998. தார்குண்டே கமிட்டி 1975. பாருங்களேன், இப்ப தினேஷ் கோஸ்வாமி கமிட்டி எதற்காக உருவாக்கப்பட்டது? எலக்டோரல் ரீஃபார்ம்ஸ், தேர்தல் சீர்திருத்தம். தினேஷ் கோஸ்வாமி கமிட்டி 1990 தேர்தல் சீர்திருத்தத்திற்காக கொண்டு வரப்பட்டது. அடுத்து இந்திரஜித் குப்தா கமிட்டி பாருங்க, ஸ்டேட் ஃபண்டிங் இன் எலெக்ஷன், தேர்தலில் அரசின் நிதி உதவிக்காக உருவாக்கப்பட்டது இந்திரஜித் குப்தா கமிட்டி. இந்த தார்குண்டே கமிட்டியை பொறுத்த வரைக்கும் 74 உருவாக்கப்பட்டு 75 ரிப்போர்ட் சப்மிட் பண்ணாங்க. நான் கவனமா பாருங்க, த தார்குண்டே கமிட்டி அப்பாயிண்டட் பை ஜெய் பிரகாஷ் நாராயண். இது ஒரு அன்அஃபீஷியல் கமிட்டி. அரசு இந்த குழுவை உருவாக்கவில்லை, ஜெயபிரகாஷ் நாராயண் அவர்களால் உருவாக்கப்பட்டது. சரிங்களா? அப்ப 112வது கேள்விக்கு சி இஸ் த ஆன்சர். அடுத்து வாங்க 113வது கேள்வி. எந்த சட்ட திருத்தத்தின் மூலம் வாக்களிக்கும் வயது 21 18 குறைக்கப்பட்டது? 61வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1988. இது நடைமுறைக்கு வந்தது 89 நடைமுறைக்கு வந்தது. 113வது கேள்விக்கு ஏ இஸ் த ஆன்சர். அடுத்து வாங்க 114வது கேள்வி. சுதந்திர இந்தியாவின் முதல் பொது தேர்தல் பாருங்களேன், இதுல தேதி அப்படியே மாறி இருக்குங்க. பாருங்க, இது தவறு. அக்டோபர் 25 1951 பிப்ரவரி 21 1952 வரைக்கும் தேர்தல் நடைபெற்றது. சரிங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் த ராங். அடுத்து பாருங்க, மொத்தம் உள்ள 489 தொகுதிகளில் காங்கிரஸ் 364 இடங்களை வெற்றி பெற்று ஜவஹர்லால் நேரு இந்தியாவின் முதல் பிரதமராக பதவியேற்றார். கரெக்ட். இதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா 16 இடங்களை பெற்று சிபிஐ கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா 2வது இடத்தை பிடித்திருக்கும். அப்ப சரியான கூற்று ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தவறு. ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் சரியானது. பி இஸ் த ஆன்சர். இப்போ 114வது கேள்விக்கு பி இஸ் த ஆன்சர், மறந்துடக்க வேண்டாம். சரி, அடுத்து வாங்க 115வது கேள்விக்கு. இப்போ இந்த 115வது கேள்விக்கு ஒரு கரெக்ஷன் சொல்லியிருப்போம்.
இங்கே அக்டோபர் 24 என்பது தவறு, டிசம்பர் 10ன்னு வரணும். சரிங்களா? அப்போ பாருங்க, அரசியலமைப்பு தினம், அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டது நவம்பர் 26, அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்தது ஜனவரி 26, வாக்காளர்கள் தினம் ஜனவரி 25, மனித உரிமைகள் தினம் டிசம்பர் 10. சரிங்களா? அப்ப கவனமா பாருங்க. இப்ப 115வது கேள்வியை பொறுத்த வரைக்கும் பி, பாம்பே இஸ் த ஆன்சர். அரசியலமைப்பு தினம் பாருங்க, ஜனவரி 26, 1949 அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்தது ஜனவரி 26, 1950. வாக்காளர் தினம் ஜனவரி 25, ரொம்ப சிம்பிள், தேர்தல் ஆணையம் உருவாக்கப்பட்ட ஆண்டு. மனித உரிமைகள் தினம், மனித உரிமைகள் பிரகடனம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட டிசம்பர் 10. So B is the answer. அடுத்து வாங்க 116வது கேள்வி. சரியான கூற்றை தேர்வு செய்க. இப்போ தேர்தல் ஆணையம் பாருங்களேன், தேர்தல் ஆணையம் அரசியலமைப்பு அங்கம் எங்க குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா பகுதி 15 கரெக்ட். ஆனா விதி 326 என்பது தவறு, 324 வந்திருக்கணும். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் த ராங் ஸ்டேட்மெண்ட். இது அரசியல் கட்சிகளை அங்கீகாரம் செய்கிறது கரெக்டு. அப்போ 116வது கேள்விக்கு பி இஸ் த ஆன்சர். அப்போ தேர்தல் ஆணையத்திற்கான சரத்து ஆர்டிகல் கேட்டால் 324. அப்போ 326 என்ன சார் சொல்லுது? யூனிவர்சல் அடல்ட் பிரான்சைஸ், வயது வந்தோர் வாக்குரிமையின்படி இந்தியாவில் தேர்தல் நடத்தப்படுதல் 326. சரிங்களா? அப்போ 116வது கேள்விக்கு பி இஸ் த ஆன்சர். அடுத்து வாங்க 117வது கேள்வி. 117வது கேள்வி பாருங்க, தேசிய மனித உரிமைகள் ஆணையம் 1993. அதுக்கடுத்து இலவச கட்டாய கல்வி உரிமம் சட்டம் 2009. இது நடைமுறைக்கு வந்தது ஏப்ரல் 1, 2010. அடுத்து போஸ்கோ ஆக்ட் 2012, தகவல் அறியும் உரிமை சட்டம் 2005. அப்போ ஆன்சர் வாங்க 3142. A is the answer. 3142 A is the answer. சரி, அடுத்து வாங்க 117வதுக்கு A ஆன்சரியா? அடுத்து வாங்களேன் 118வது கேள்வி. கவனமாக பார்க்கணும், தவறான கூற்றை தேர்வு செய்க. பாருங்க, தகவல் அறியும் உரிமை சட்டம் 30 நாள் கரெக்டு. இந்தியாவில் 14 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் கரெக்டு. அதுக்கடுத்து பாருங்க, குழந்தைகளுக்கான உதவி மைய எண் 1098. அப்போ இது தவறு. ஐக்கிய நாடுகள் 16 வயது அல்ல 18 வயது. ஸோ இதுவும் தவறு. சரிங்களா? அப்போ தவறானது 3 and 4. சி இஸ் த ஆன்சர். இப்போ 118வது கேள்விக்கு சி மறந்துட வேணாம், ஏன்னா நம்பர் மாறி இருக்கு. இங்கே 18 வயது 16 வயதாக இருக்கிறது. சரி, அடுத்து வாங்க 119வது கேள்வி. தமிழ்நாடு இந்து வாரிசுரிமை சட்டம் 1989 கரெக்ட். பாருங்க, மத்திய அரசு இந்து வாரிசுரிமை சட்டம் 2007 கிடையாது, 2005ஆம் ஆண்டு திருத்தங்களை மேற்கொண்டது. அப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட், செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தவறு. பி இஸ் த சரியான ஆன்சர். அடுத்து வாங்களேன் 120வது கேள்வி. தேசிய மனித உரிமைகள் ஆணையம் தொடங்கப்பட்டது எப்ப? தேசிய மனித, நல்லா கவனமா பார்க்கணும், மனித உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் 1993 ஆனது. கவனமா பாருங்க, ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் ஆக்ட், ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் ஆக்ட் 1993. இச்சட்டம் பாருங்க, இந்தியாவில் 3 அமைப்புகளை உருவாக்க வழிவகை செய்தது. தேசிய மனித உரிமைகள் ஆணையம், மாநில மனித உரிமைகள் ஆணையம், மாவட்டத்தில் மனித உரிமைகளுக்கான நீதிமன்றம், பாருங்க ஹியூமன் ரைட்ஸ் கோர்ட் இன் டிஸ்ட்ரிக்ட். 3 அமைப்புகளை உருவாக்கி இருக்கும். அதன்படி பாருங்க, தேசிய மனித உரிமைகள் ஆணையம் உருவாக்கப்பட்டது அக்டோபர் 12, 1993. அப்ப இந்த சட்டத்தின்படி தமிழ்நாட்டில் மனித உரிமைகள் ஆணையம் உருவாக்கப்பட்டது ஏப்ரல் 17, 1997.
தமிழ்நாட்டில் மனித உரிமைகள் ஆணையம் உருவாக்கப்பட்ட நாள். கவனமாக இதையும் நோட் பண்ணிடுங்க. அப்போ 120வது கேள்விக்கு பி இஸ் த ஆன்சர். அடுத்து 121வது கேள்விக்கு வாங்க. ஐக்கிய நாடுகள் சபை 1945 தொடங்கப்பட்டது. கரெக்ட். முதலாம் உலகப் போரின் விளைவு தப்பு. இரண்டாவது உலகப் போர். சரிங்களா? அப்போ பாருங்க, கூற்று கரெக்ட், காரணம் தவறு. அப்போ சி இஸ் த ஆன்சர். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட், காரணம் தவறாக இருக்கிறது. முதல் உலகப் போர் அல்ல, இரண்டாவது உலகப் போர். இப்போ 121வது கேள்விக்கு சி இஸ் த ஆன்சர். அடுத்து வாங்க 122வது கேள்வி. 102வது கேள்வி வாங்க. ஒரு மனிதனுடைய உரிமை அச்சுறுத்தப்படும் போது ஒவ்வொரு தனி மனிதனுடைய உரிமையும் குறைக்கப்படுகிறது. ஸோ ஸ்கூல் புக்கிலேருந்து நேரடி கேள்வி தான். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் சொன்னது ஜான் எஃப் கென்னடி. இப்போ 122வது கேள்விக்கு சி இஸ் த ஆன்சர். அடுத்து 123வது கேள்விக்கு வாங்க. 123வது கேள்வி மூத்த சீனியர் சிட்டிசன். அப்போ மூத்த குடிமக்கள் நலன் பராமரிப்பு சட்டம் 2007 இதன்படி அவருடைய வாரிசுகள் கட்டாயம் சீனியர் சிட்டிசனை பாதுகாக்கணும் என்பது கட்டாயமாக்கப்பட்டது 2007. அப்போ பாருங்க, இந்த சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 2007. 123வது கேள்விக்கு சி இஸ் த ஆன்சர். அடுத்து வாங்க 124வது கேள்வி. அப்போ உலகில் இருக்கக்கூடிய பல்வேறு அரசாங்கங்களுடைய வழிகள் பற்றி குறிப்பிட்டிருக்கிறார்கள். ரொம்ப சிம்பிளாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் பாருங்க, ஏ இஸ் த ஆன்சர். ஏ இஸ் த ஆன்சர். பாருங்க, அரிஸ்டோக்ரசி ஸ்பெயின், பாருங்க மொனார்கி பூட்டான், அதுக்கடுத்து ஆட்டோக்ரசி சவுதி அரேபியா, அதுக்கடுத்து ஓலிக்ரசி பார்த்தீங்கன்னாக்கா வெனிசுலா. ஸோ இந்த மாதிரி கேள்வி பெரும்பாலும் கேட்கணுமான்ற விட நமக்கு ஸ்கூல் புக்கில் இருக்கு. தேர்தல், அரசாங்கம், மக்களாட்சி தத்துவம், ஸோ இதுக்குள்ளே வர்றதுனால இந்த மாதிரியான கேள்விகளை நம்ம பார்த்துட்டு போயிடுறது நல்லது. எக்ஸாமில் கேட்டதற்கு பிறகு பார்க்காம விட்டுட்டோமேன்னு ஃபீல் பண்ணுறதுல எந்த அர்த்தமும் இல்லை. சரிங்களா? அப்போ இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் ஏ இஸ் த ஆன்சர். இந்த பெரிய எக்ஸ்பிளனேஷன்லாம் வேணாம், இருக்கிறத அந்த எக்ஸாம்பிள்ஸ் எந்தெந்த நாடுகள் அப்படின்றத மட்டும் கவனமாக பார்த்துங்க போதும். சரி, அடுத்து வாங்க 125வது கேள்வி. மக்களவையின் முதல் பெண் சபாநாயகர். இந்த பாருங்க, ஃபர்ஸ்ட் உமன் ஸ்பீக்கர் மீரா குமார், மறந்துடக்கூடாது. ஸோ மீரா குமார் 125வது கேள்விக்கு ஏ இஸ் த ஆன்சர். அடுத்து வாங்க 126 பொறுத்த வரைக்கும் பெண்கள் பலவீனமான பாலினம் என்று சொல்வது ஒரு அவதூறாகும். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் சொன்னது பாருங்க மகாத்மா காந்தி. சி இஸ் த ஆன்சர். இதுவும் ஸ்கூல் புக்கில் இருந்து கேட்கப்பட்ட நேரடி கேள்வி தான். ஸோ அப்படியே மனப்பாடம் பண்ணிடுங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் யாருடையதுன்னு கேட்டால் மகாத்மா காந்தியினுடையது. அடுத்து வாங்க, இந்தியாவின் முதல் பெண் வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா சுவராஜ். சரிங்களா? அதே மாதிரி பாருங்க, இந்தியாவின் முதல் நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன். இப்போ 127வது கேள்வியை பொறுத்த வரைக்கும் பி பாம்பே இஸ் த ஆன்சர். அடுத்து வாங்க 128வது கேள்வி. இந்தியாவில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு. இந்தியாவில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பாருங்க, பெண்கள் கல்வி அறிவு விகிதம் 65.46%. 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி. அடுத்து பாருங்க, ஆண்களுக்கான சதவீதம் மேல் பாருங்க 82.14%. அடுத்து ஓவரால் அப்படின்னு கேட்டால் பாருங்க 74.04. பாருங்க, இந்தியாவில் 2011ஆம் ஆண்டின்படி கல்வி அறிவு விகிதம், இந்தியாவில் கல்வி அறிவு விகிதம் கேட்டால் 74.04%. பெண்கள் 65.46. அதுக்கடுத்து ஆண்களுக்கு 82.14. இப்போ இந்த இடத்துல கவனமாக பாருங்க, ஆண் பெண் இடைவெளி மேல் ஃபீமேல் கேப் பாருங்களேன் 16.68%. 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி கல்வி அறிவில் ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான இடைவெளி என்பது 16.68%. சரிங்களா? அப்போ 128வது கேள்விக்கு டி இஸ் த ஆன்சர். அடுத்து வாங்க 129வது கேள்வி.
சந்தை வடிவத்தை குறிக்கிறது. இந்த ஸ்டேட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் பாருங்க, ஓலிகோபோலி இஸ் த ஆன்சர். இதை கேட்டால் இன்னொரு கேள்வி கேட்கலாம். அப்போ இந்த ஓலிகோபோலி என்பது எந்த மொழி சொல் அப்படின்னா கிரேக்கம், கிரீக் வேர்டு. இவ்வளோதையா. இப்போ 129வது கேள்விக்கு பி இஸ் த ஆன்சர். அடுத்து வாங்க 130வது கேள்வி பாருங்களேன். 130வது கேள்வி, தயாரிப்பு மற்றும் சேவை விலை ஆகியவற்றை தவறாக குறிப்பிடுதல் என்பது நியாயமற்ற வர்த்தக முறை. கரெக்ட். தூய்மையான சுற்றுச்சூழலை பெறுவது உரிமை என்பது நுகர்வோரின் அடிப்படை உரிமை. இதுவும் கரெக்டு தான். அப்போ 130வது கேள்விக்கு 2 ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு. சி இஸ் த ஆன்சர். சரிங்களா. 130வது கேள்விக்கு 2 ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு. சரிங்களா. ஸோ இதோடைய தொடர்ச்சியை நாம் அடுத்த பதிவில் நாம் பார்க்கலாம். சரிங்களா. நன்றிப்பா.